ஹலோ கஷ்டம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் எபிசோட் 17, 18 2 எபிசோட் சேர்த்து பார்க்குறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வந்து பாருங்க. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்து டைட்டில் கார்டு போட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங் வந்து இந்த டைம் வந்து அமைதியாக இருக்க சூ டைனிஸில் இந்த இடத்துல பாட்டுறாங்க. இடத்துல அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்பா வந்து யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. ஸோ மக்கள் எங்கே போனோன்னு தெரியல யூன்னு அவர் வந்து கூப்பிட்டாரு. யூ எங்கடா இருக்கா அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த இடத்துல எந்த அவசியம் வரல. அந்த இடத்துல அங்கிள் ஃபெங்க வந்து இது வந்து எம்பரோட தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவரோட ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் வந்து என்ன ஸ்பென்ஸ் பண்ண முடியல. வந்து உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரியல. இதை கேட்டு அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுல வரி புலிப்பட்டைக்கு வந்து ஆர்டர் கொடுங்க, மொத்த சூ டைனஸையும் வந்து அழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அரசு மொத்த பேரையும் நான் வந்து ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு என்னடான்னு பார்த்துட்டு இருக்க. மேலே பார்த்தீங்கன்னா வந்து சேபரும் பறந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஏடாச்சு சேபர் இடம் எங்கே பறந்துட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேருந்து முட்டை ஒரு சவுண்டு வெரி அசால்ட்டாக ஹீரோ அந்த ஓவர்லாட் ஸ்பியர் இருக்கும். ஸோ அந்த டிராகன் ஸ்பியர் எடுத்துட்டு வந்து தரை அப்படியே யூ மகனே அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல வந்து அவங்க அப்பாவும் ஓடி போயிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து யூ யாராச்சும் ஏந்திரா பேசுறாரு. அது ஹீரோ சொல்லிருக்கான், அப்பா நம்ம படைகளை தடுத்து நிறுத்த இப்போ யாருமே இல்லை, ஒட்டுமொத்த ஜூ டைனஸ்டி அழிங்கப்பா அப்படின்னு பாருங்க. கொஞ்சம் மரணமா இருக்கு இந்த இடத்துல. இந்த ஸ்பியரை எடுக்க மாட்டா அவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ள இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போற அரசியா வந்து அப்புறம் பேசி வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்க கூட்டு போனோம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கதையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வரி புலிப்படை மொத்த சூ டைனஸ்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் கொண்டு குவிச்சாங்க. சூ டைனஸ்டியை ஒட்டு மொத்தம் அழிச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க அரண்மனைக்கு போனாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரசு கிரீடத்தை பார்த்தீங்கன்னா யாரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யாரான்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு அரசர் இந்த யான் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவரோட பொண்டாட்டி அவளும் பார்த்தீங்கன்னா அந்த அரசு கிரீடத்தை பார்த்தீங்கன்னா வந்து அவன் புரிஞ்சு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கத்தி வந்து தட்டி கொடுத்தா. யாரான்னு பார்த்தீங்கன்னா அந்த யூ பிரதர்ஸ் அவனுக்கு 3 பேர் இடத்துல வந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு 2 பேர் இடத்துல வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி டீக்விங் அப்புறம் வந்து இருக்க. இதை பார்த்தா வந்து இந்த அரசர் யாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவனு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ அவங்க மொத்த பேரையும் வந்து நாங்கள் மொத்த எல்லாருமே ஸோ நீங்கள் மட்டும் தான் பேலன்ஸ் நீ இப்படிலாம் பண்ணா உனக்கு கீழே வந்து சரணடை நடக்கிறியாடா. ஸோ வந்து இந்த சரணடைங்கிறது வந்து என் வெளியே கிடையாதுன்னா ஒழுங்காக சரணடான்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு கீழே எப்பயுமே நான் வந்து மண்டி போட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அவனு வந்து ஒரு விஷ பாட்டில் எடுக்கிறாங்க விஷயத்தில். ஸோ வந்து யானை பற்றி அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து அந்த விஷத்தை வந்து குடிச்சு அவனு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ உன் கீழே வந்து அட்டிமே இருக்கிறதுக்கு நான் இறந்தே போவேன், மனைவியை காப்பாற்ற முடியாத ஒரு குப்படா நீ அப்படி சொல்லுவான். சிரிச்சு உடனே ஒய்ஃபு பதில் வந்து சொல்லிட்டு ஜம்பர் ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் இருப்பேன் நீங்கள் நினச்சிங்களா அப்படின்ட்டு அவளை பற்றி மித்திர வருஷத்தை பற்றி ஹாலியாக்கா வந்து அடிக்க ஆரம்பிச்சிடா. அவளுக்கும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்து தலை சுற்ற ஆரம்பிக்க. நீங்கள் எங்கே போனாலும் அவங்க பாதித்து வந்து ஆனால் வருவேன் அப்படின்ட்டு அவளும் மதியத்தை சாவரா. அந்த இடத்துல ஒய்ஃப் இதயத்தில் சாப்பிட்டு நானும் எதிர்பார்க்கல. அந்த இடத்துல இதை பார்க்க டீக்கங்க வந்து ஃபைட்டர் வந்து முடிஞ்சு ஜிஞ்சி உனக்கான பழிவாங்கல நான் வந்து முடிச்சிட்டேன் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஜின் ஈங்கிறது பார்த்தீங்கன்னா அவளோட ஒய்ஃப். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக வந்து இதை மேட் பண்ணுறா சூட் அடிச்சு ஆயிடுச்சோம். ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணால் முடிஞ்சிருக்கான்ட்டு பார்த்தீங்கன்னா அவரும் சரக்கு அடிச்சுட்டு எல்லாருமே இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இதில் அங்கிள் வந்து சொல்கிறார், அரசே நீங்கள் மட்டும் எல்லாம் கண்டிப்பாக இதில் வந்து முடிச்சது உங்கள் பங்குதில் பெருமை பெருசாக இருக்குன்னு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பிரதர் சொல்லுவான், ஸோ அப்பா யூ இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து க்வீன் ஃபேமிலியை வந்து யாராலும் தொட்டவே முடியாது. ஆமாப்பா அவன் வந்து ரொம்பவே இது பவர்ஃபுல்லாக இருக்கான். ஈவன் அவன் வந்து நான்சன் சொல்கிற எளிமையாக வந்து தோக்கடில் இருக்கான். ஆமாட்டா அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல யூ உடனே வந்து செகண்ட் பிரதர் கேட்பா, ஸோ யூ எப்படா இருக்கு இப்போ உடம்பு இப்போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்டுருக்கா. நான் ரொம்ப மேட்டாண்டா இப்போ நான் வந்து ஓகே தான் அப்படின்னா பெரிய என்ன கேட்குறான், நீ ஓகேடாடா நீ உன்னோட பவர் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இதில் உடனே உதவி சொல்லுவான், நான் வந்து கல்டிவேஷனுக்காக வெளில போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட எல்லாரும் சரி இருக்கு என்னடா நீ இப்போ தான் அதுக்குள்ளே என்னடா வெளில போகிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். இல்லைண்ணா நான் இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நான் வந்து என்ன பவர் ஆகணும்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து அப்பா வந்து ஒத்துக்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவர் என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவர் வந்து சோகமாக இருக்க விஷயத்தில் அந்த இடத்துல சொல்லிருக்குது யூ அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிற இடத்துல யூ கூட இருந்ததில்ல. அவரும் சொல்லிருக்காரு, ஸோ நான் சின்ன வயசில் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணேன். ஸோ வீக்காக இருக்கிற வந்து நான் வந்து என்னோட பாதுகாப்பை நான் வளர்க்கலாம், நீ சேஃபாக இருப்பேன்னு நினச்சேன். வளராத மற்ற காடனில் வச்சு வளர்க்கலாம்னு நினச்சி. ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சு. ஸோ நான் சின்ன வயசில் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல ஃபாதராக வந்து கண்டிப்பாக இல்லை, என் கடமையிலேருந்து நான் வந்து தவறிட்டேன், உனக்கு ரொம்பவே தனிமையில் விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சின்ன மன்னிச்சிடும் அப்படின்னு அவனு பேச ஆரம்பிச்சதுல இதுக்கிட்ட யூக்கு என்ன சொல்கிறது அப்பா அப்படி பேசுகிறாங்க சொல்லிட்டு இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக நிறைய கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியும். ஸோ நான் எப்போவுமே ஒன்று சின்ன பையன் நினச்சிட்டேன். நீ எப்போவுமே அட்டென்ஷனை வாங்குறது நிறைய பண்ணுவோம், ஆனால் நான் இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஈவன் நீ எத்தனை டைம் ப்ளே பண்ணால் இக்னோர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீயோ என்ன அட்டென்ஷனை வாங்குறதுலேருந்து பின்வாங்கவே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு வந்து யூ பார்த்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. சென்றா ஒட்டுனே அவனை பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முன்னாடி பண்ணால் வந்து மண்டிக்கிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ வந்து அப்பா இந்த இடத்துல டீகன் சொல்லுவார், நீ வந்து உச்சத்துக்கு போண்டா, நீ வந்து வளரு, உனக்கு பிடிச்சிட பெண் கிளானோட மகன்றா நீ அப்படின்னு சொல்ல இருக்க, நீ எங்கே வேணா போகணுமே
பிரச்சனை இல்லை, என்னோட எக்ஸ்பெக்ட் பண்ணுறா லைஃப்பில் எல்லாத்தையும் பாடுறா, உன் இஷ்டம் போல உன் லைஃபை வாழ்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் வந்து ஓகே பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிளம்புறது வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து வழியாக போயிடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஜெனரல் சேஃப் அப்போ திரும்ப வந்து எங்களை வந்து மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து ஸோ வெஸ்ட் பகுதியோட எல்லையற்ற கடல் பவுண்டரி லஸ்ஸி அந்த ஒரு கடலுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ ட்ராவல் பண்ணி போயிருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படிவம் இருக்குது. அது வந்து அவங்க அப்பா வந்து கொடுத்து அமைச்சிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல சாப்பர் பார்த்தீங்கன்னா வானத்தில் பறந்து போயிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து சாப்பரை கண்டுக்காம விடாமல் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் என்னடா படிச்சுட்டு இருக்கா, இது வந்து அப்பா கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த படிவத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கடல் இருக்கு. ஸோ இந்த எல்லையற்ற கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா டீமன் கல்டிவேட்டர்ஸ் அப்புறம் வந்து இம்மார்டல் கல்டிவேட்டர்ஸ் மன அமைதிக்காக வந்து கல்டிவேட் பண்ணுங்க. டீமன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்துக்காக கல்டிவேட் பண்ணுங்க. ஸோ இந்த வந்து இதனோட எல்லையற்ற கடல் இது ரெண்டுத்துக்கான முக்கியமான இடமா இருக்குது. ஸோ வந்து டீமன் கல்டிவேட்டர் பார்த்தா வந்து ப்ளூ ஃபயர் பிரச்சனை அப்படிங்கிறதும் ஸோ வந்து இம்மார்டல் கல்டிவேஷனுக்கு வந்து இம்மார்டல் லேண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் எக்கச்சக்க பீச் வந்து அதிக ரிலீமில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப எல்லாத்தையும் மைண்டில் ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா அவனும் டாமத்தில் வந்து கல்டிவேஷன் போயிட்டு இருக்கான். அந்த வந்து எக்கச்சக்க தண்டர் இவங்க போயிட்டு இருக்கும்போது தண்ணி கட்டில் ஏதோ ஒரு உருவம் போடுறது திடீர்னு கொஞ்சம் ஒரு கோல்டன் கோர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர்ஸ் வந்து விடாம அட்டாக் பண்ணிருக்கான். அந்த வந்து நம்ம சாப்பர் அடிச்சு புழக ஆரம்பிச்சாங்க. இந்த ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னடா ஆச்சு எடா போனான்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல தண்ணிக்குள்ள பார்த்தா ரெண்டு விடாம மாஞ்சிட்டு எக்கச்சக்க மாசம் வர மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து சாப்பர் ஏடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தா சாப்பரோட மேலே கொண்டு இருக்க தலைவனு கத்தே இருப்பான். உடனே வந்து பிரதர் வேணாம் பிரதர் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பர் பார்த்தா விடாம தண்டர் ஊற்றி அந்த ஆக்டர்ஸ் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஆக்டர்ஸ் வந்து ஒரு வேவ் மாதிரி வந்து சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த சிக்னலில் பார்த்தோன்னே பக்கத்தில் ஒரு எல்லா ஆக்டர்ஸும் வந்துட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பர் என்ன பண்ணுறான், அவனோட ஒரு டெக்னிக்கை வச்சு பார்த்தா அதை உருக்கி அப்படியே ஒரு கோல்டன் கோட் அதோட கோர் எனர்ஜி வந்து ஸ்கோராக எடுத்துறோம். அதை பார்த்தா ஹீரோ சாப்பர் இதே போகிற நீ எல்லாம் கற்றுக்கிட்டு இதே போகிற நீ கோரா மாற்றோட எனர்ஜி ஃபுல்லாக அப்படின்னு கேட்டு இருக்கா. ஆனால் இது வந்து என் மெமரியில் வந்து இருக்கப்பட்ட ஒரு டெக்னிக். இதை வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னோட கோரை என்னால் எடுக்க முடியும். அது கொண்டு கோரை எடுத்து ரிஃபைன் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண லைஃப் ஸ்பேம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 1 இல்லை 2 இல்லை கொய்யால ஒரு 20 ஆக்டோபர் கிட்ட பார்த்தீங்கன்னா வர்றது வந்து ஹீரோ வந்து சென்ட் பண்ண முடியுது. இங்கே ஒரு 20 வந்துருங்கடா கண்டிப்பாக நம்ம இந்த சீக்கிரம் தப்பி இல்லைனா பெரிய ஆபத்தில் மாட்டி போட்டா சேப்பர் உடனே வாடா போடா சொல்லிட்டு கொஞ்சால விரித்தான் ஓடிக்கிட்டு படங்கு எல்லாம் பறக்க வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. அங்கே எக்கச்சக்க டண்டகல்ஸ் அட்டாக் பண்ணுறது ஒரு 2 பேரும் டம் பறந்தாலுமே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஹீரோ வந்து லேண்ட் ஆகிட்டு அந்த இடத்துல அந்த எல்லாமே விட மாட்டேன். ஹீரோ நினச்சிட்டு இதோட கண்டிப்பாக அப்படியே தப்பிச்சோன்னு சொல்லிட்டு தலைமை ஃபுல் ஸ்பீடில் படுறான். ஒரு கடலில் கோயில படகியே வந்து தலையில் திருப்பி அடிச்சு விட்டு தலைவன் திரும்ப பார்த்தா படகு பேலன்ஸ் பண்ணி வச்சு இங்கே விட்டு வந்துடுவான். அப்படியே போயிட்டு இருக்கேன். அப்போ எக்கச்சக்க ஆக்டோபஸ் வந்துக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல. ஸோ ஒரு கட்டத்தில் எல்லா ஆக்டோபஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட படகை சுற்று போட்டு அதில் ஹீரோக்கு என்ன பண்ணதில்ல தலைவர் பார்த்தீங்கன்னா பஞ்ச் எடுத்து பண்ணோம். அங்கே எக்கச்சக்க ஆக்டோபஸ் ஃபுல்லாக அந்த படகையே சுற்றிருச்சு. ஸோ ஹீரோக்கு வந்து புரிஞ்சிச்சு இதுக்கு மேலே கண்டிப்பாக இங்கே இருந்தால் வந்து மாட்டி விடாச்சு. அப்புறம் இங்கே தப்பிச்சோனா வந்து தண்ணிக்குள்ளே போகிறதா ஒரே விட 2 பேர் குதி தண்ணிக்குள்ளே போயிடுங்க. இதில் தண்ணிக்குள்ளேயே போனாலும் பரவாயில்லட்டு இருக்கிற எல்லா ஆக்டோபஸும் பார்த்தீங்கன்னா விடாமல் அட்டாக் பண்ணுறது வந்துக்கிட்டு இருக்க இடத்துல. ஸோ என்ன பண்ணுறது தெரியல. ஒரு கட்டத்தில் வந்து விடவும் போயிட்டு அந்த இடத்துல ஒரு முட்டுச்சந்து இந்த இடத்துல போய் அவங்களுக்கு பின்னோடு ஒரு பெரிய ஒரு ஆக்டோபஸ் வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல அந்த ஒரு ஆக்டோபஸும் பார்த்தீங்கன்னா அந்த நான்சன் சோல் ரிலீம் அதாவது கோல்டன் கோருக்கு அடுத்து நான்சன் சோல் ரிலீம்னு ஹீரோ மிரண்டுக்கிட்டு இருக்கா. அந்த ஆக்டோபஸ் வந்து திடீர்னு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனும் ஆக்டோபஸ் கலந்து வருது. அதுக்கு பேர் பார்த்தா சாங்மோ அதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ தைரியம் தனியாக குழந்தைய கொண்டு இருப்பேன் என் திரு நான் கொண்டுட்டீங்க தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு இப்போ தான் புரியுது ஓ இந்த ஆக்டோபஸ்க்காக வந்து எல்லாம் துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீனியர் தயவு செஞ்சு வந்து மன்னிச்சிருங்க. ஸோ நாங்கள் வந்து வேணுன்ட்டு பண்ணல. ஸோ உங்கள் சைல்டு வந்து தேவையில்ல வந்து எங்களுக்கு அட்டாக் பண்ணாங்க இருக்கா தப்பா அட்டாக் பண்ணடா இது எங்க டெரிட்டரிடா இதுக்குள்ள வந்து எனக்கு வந்து நீங்க உணவத்தோட வேற எந்த வழியுமே கிடையாது. ஸோ அதுக்காகவே குறைஞ்சது கொள்ளுவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெட்டிக்கிட்டு பாயிட்டே இல்லாமல் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பர் அடி கோயில் யார் என்ன பேசிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன் சாப்பர் அமைதியாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி எதாவது செஞ்சு படிச்சிருக்கேன். ஸோ உங்களோட சைல்டு வந்து தேவையில்லாமல் எங்களை வந்து அட்டாக் பண்ணாரு அதனால மட்டும்தான் டிஃபென்ஸுக்கு அட்டாக் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். நான் வேணா அந்த கோரை கொடுத்துருன்னா கோரை கொடுக்குறா சின்ன பையிலே இதுக்கு ஒரே விஷயம் உங்க மரணம் மட்டும் தான் வந்து சரியாகும் எல்லாவனை கொள்ளுங்கடா உடனே வந்து 12 டென்டக்கல் ஃபார்மேஷனை போடுங்க. அந்த இடத்துல டென்டக்கலாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ற வெப் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேஷனை போட்டு கிரியேட் பண்ணிருக்கு இந்த இடத்துல. இது இருந்தவங்களால தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஹீரோ இதுக்கு மேலே பேசினா வேலைக்கு வந்து தலைவனு பார்த்தா விட்டாமல் அந்த டென்டக்கல் அட்டாக் பண்ணிருக்கு அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு இடத்துல சேபரை தண்டரை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூசிக்கிட்டு அந்த ஃபார்மேஷன் கொஞ்சம் உடையிற மாரி அது காட்டுறாங்க அந்த இடத்துல. ஸோ இது என்ன பண்ண ஒன்றே ஒரு இடத்துல அது உடச்ச மாதிரி இருக்கிறது எல்லாமே அட்டாக் பண்ணாது. அப்போ நான் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விடாமல் இருக்கிறான். திடீர்னு அது வந்து இங்க் வந்து போயிட்டு ஹீரோ ஜடா இங்க்னு பார்த்துட்டு அது கொஞ்சம் பாய்சன் கேஸ் இந்த பக்கம் சேபரை பார்த்தா விடாமல் ஹீரோட அணைஞ்சு பார்த்து சுற்றிட்டு எல்லாமே வந்து போக வருது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிக்காத சைடு கேப்பில் பட்டியில் ஒரு ஹீரோட தெரிஞ்சுட்டு போய் கேட்குறான் உடனே இருக்கிற வந்து ஹீரோ இருக்கான். கண்டிப்பாக இந்த தப்பு தவணையெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லிட்டு இந்த பக்கம் சேபர் ஹீரோ ஒரே இருக்கு. ஸோ அந்த ஆக்டை வச்சு விடாமல் அட்டாக் பண்ணுறே இருக்குது. ஸோ ஹீரோ தூக்கி போட்டு பொழந்துக்கிட்டு இந்த இடத்துல. ஸோ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அண்ணா அப்படின்ட்டு சேபரை வந்துக்கிட்டு இருக்கேன்.
அந்த ஆக்டர் சொல்லிருக்கு என்கிட்ட உங்களால் தப்பிக்கவே முடியாது, பரவாயில்ல உங்கள்கிட்ட ஏதோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அதனால அடி வாங்கி வச்சிருக்குன்னு சொல்லிருக்கேன். இதில் சேப்பர் நிஜாட்டா போல நல்ல சான்ஸ் கிடச்சிருந்தா அண்ணா நான் மட்டும் போக மாட்டா, அதில் நீ பேசுறா கண்டிப்பாக நம்ம 2 பேருமே சர்வே பண்ணணும். ஸோ கரெக்டாக நேரம் வந்து தப்பிச்சு போட்டு நான் தப்பிச்சு போயிடும், நம்ம பிளான் வந்து கரெக்டாக நான் 2 பேரும் வேறு பக்கம் பிரிஞ்சு போயிடலாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம சாப்பிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இதில் சரியா நான் தரேன் ஒத்துக்கன்னு சொல்லிருக்கேன். என்னடா பார்த்துட்டு இருக்கேன் அட்டாக் பண்ணால் ஹீரோ ஓட்டுனே இந்த கோருக்காக தானே நீ வந்து வந்துருங்க, உன் பையனுக்கு ஒன்று சொல்கிறேன். ஸோ இந்த கோரை நீ எடுத்துக்கோ அப்படின்னு தாள் என்பது ஒரு பக்கம் கூட அவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கமான் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஆக்டர்ஸ் அம்மா ஆக்டர்ஸ் எடுக்க போயிட்டு இருக்க உடனே நம்ம சேவர் அட்டாக் பண்ணால் அசால்ட்டாக தடுத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா டண்டைகளை வச்சு அட்டாக் பண்ணால் அதனோட வந்து ஒரு டண்டுக்கு இதில் வந்து எரிஞ்சு போயிடுச்சு. இதை பார்த்தோன்னே வந்து முட்டா பறவையை உனக்கு கண்டிப்பாக நான் கொல்ல போகிறேன், எவ்வளோ தைரியம் எனக்கு டேமேஜ் கொடுப்பேன் அப்படின்னு விடாம நம்ம சேப்பரை தோத்துட்டு சேப்பர் பார்த்து விடுறோம். ஸோ ஹீரோட படம் ஃப்ளைங் ஷாட் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரம் மீட்டியாட் மெல்ட் அந்த ஒரு டெக்னிக் வச்சு இடத்துல விடாமல் போயிட்டு இருக்கோம் போல வேகத்துக்கு. ஸோ போகிற பக்கம் பார்த்தா அந்த கோல்டன் கோர் பார்த்தா தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கு, இருக்கிற எல்லாமே துரத்திக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ ஒரு பக்கம் சேப்பர் பக்கம் 2 பேரும் விடாமல் மாற்றி பிரிஞ்சு ஓடிக்கிட்டு ஹீரோ துரத்தி இந்த அம்மா ஹீரோ நினைக்கலாம் கண்டிப்பாக இந்த வேக எனக்கு பார்த்து நான் ஃபுல் கெஞ்சு யூஸ் பண்ணி அவன் தலைமையில் ஃபுல் ஜனிச்சு பார்த்து அந்த இதில் யூஸ் பண்ணி தப்பிச்சு போகிறதா பார்த்துட்டு இருந்ததுல ஹீரோ சொல்ல கண்டிப்பாக அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது நான் வேண்டிக்கிற சேப்பர் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறது அப்படின்னா இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18வது எபிசோடு வந்து ஸ்டார்டிங் போகலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் கால் போட்டு வந்து வீடியோ வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹீரோ விடாம பார்த்தா அம்மா ஆக்டர்ஸும் துரத்திட்டு வந்து போயிட்டு உங்களால் எங்கே போடலாம் கண்டிப்பாக கொல்ல போகிறேன் விட மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸோ கண்டிப்பாக தப்புக்கு வந்து ஏதோ ஒரு வழி இருக்குன்னு போய் பார்த்துட்டு போயிருக்கான். ஸோ ஹீரோ போயிட்டு எதிரில் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு எரிமலை இருக்குது. ஸோ ஹீரோ போனால் திடீர்னு அந்த எரிமலை பயங்கரம் வெடிச்சு சத்தராமிக்க ஹீரோ மலையில் தெரிச்சு போயிடுச்சு. அதில் வந்து ஃப்ளேம் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிற எல்லாருமே ஆடி இடத்துல பெரிய பக்கமாக வந்து இருக்கேன். ஸோ ஹீரோ எந்த பக்கம் போனே பார்த்தீங்கன்னா அம்மா ஆக்டர்ஸில் கண்டுபிடிக்கல, அது அம்மா ஆக்டர்ஸ் விடாமல் காத்திக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உனக்கு கொல்லு வேண்டாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கெல்லாம் காத்திக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ போகிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர்ஸ் எல்லாமே போயிட்டு அம்மா ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இடத்துக்குள்ள வந்து போடுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ் வந்து குயினுக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த குயின் ஸோ இந்த சாங் அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் ஹரியானா பேர் வந்து நிற்க ஆரம்பிக்குது, அது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து எல்லாருக்கும் நடக்கும். ஸோ நம்மளோட வந்து சாங் கிளானுக்கு வந்து என்ன தான் ஒரு சின்ன கிளான் இருந்தாலும் சுற்றிக்கிற வந்து 8 மைல் தூரத்துக்கு நம்மள வந்து ஒருத்த கூட புள்ளி பண்ண முடியாது. அப்படி இருக்கிற என்னோட ஒரு பையனை பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று கல்வெட்டு கொல்ட்டு போயிட்டான். அவனை எவன் கொள்றானா அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சால ஒரு ஸோ வந்து தண்டர் ஸ்பிரிச்சுவல் வெப்பனை பார்த்தா இந்த இதில் நான் வெளியே எடுத்துடுறான். அந்த வெப்பனை பார்த்து எல்லாரும் பரவசம் எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான வெப்பனை அதை பார்த்தோன்னு இந்த வெப்பனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மறந்து போயிட்டு இருக்கானுங்க. என்னது பயங்கரமான வெப்பனை. ஸோ அது கூடமே வந்து கண்டிப்பாக என் கிளான் வந்து என்னோட வந்து அடிமைக்கு என்னோட வந்து ஆர்டர் கட்டுப்படுறது நம்புற அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒன்றும் பிளட் டோக்கன் ஒரு டோக்கன் எடுக்கிறான் கார்டியன் பிளட் டோக்கன் இடத்துல அவனை கொல்லுங்க அப்படின்ட்டு அவனை அடிக்க எல்லாமே கொல்லணும் கத்திக்கிட்டு இருக்கா. அந்த வெப்பனை தண்டரை வந்து தெரிச்சு விட்டுருக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ எல்லாமே போயிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸியில் பார்த்தீங்கன்னா அவனும் சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல கண்டிப்பாக இம்மாட்டர் கல்டிவேட்டர் உனக்கு கொல்லுவோடா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ தாண்டா போனான்னு கேட்டால் இதில் ஹீரோ விடாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மலைப்பகுதி வந்து இருக்கும். ஸோ வந்து கோரல் மலைப்பகுதி மவுண்டன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இறங்கிடுவான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே முடியாமல் இருக்கு. அவன் கையிலும் குயிலும் அந்த இருமலை கொண்டு வெந்து போயிட்டு அவன் உடம்புல இறங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரைன் ஆகிட்டு ஒரு மாதிரி வந்து நடக்க போகிற முடியாமல் இல்லை இது ரொம்பவே பெயினாக இருக்கு எனக்கு அப்படின்ட்டு அவனை கத்த ஆரம்பிச்சிருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா மீட்டியாக இருக்கார். ஸோ வந்து காரில் விண்கல் பார்த்தா வந்து கொஞ்சமாக அவன் வந்து ஹீல் பண்ணிக்க அவனோட எல்லா பெயினையும் வந்து நிற்க எரிஞ்சு போட்டு எல்லா இடத்துல ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த விண்கல் ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்குது அப்படின்ட்டு தலைன்னு சொல்லிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ இதனுடைய எஃபெக்ட் ரொம்பவுமே எனக்கு வந்து அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக நான் சொன்னால் திடீர்னு திடீர்னு ஹீரோட கான்சியஸ் பார்த்தீங்கன்னா அவனோட அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்கும் பதிலாக அதுவே இருப்பான் அந்த சேபர் அந்த இடத்துல இருந்தது. அந்த சேபர் நிச்சயங்கடா இருக்கு சேபர் ரொம்ப தூரமாக இருக்கு நினைக்கிறனால கனெக்ட் பண்ணவே முடியல. கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணால் நான் நம்புறேன்டா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டி பையனாக ஹீரோமே நினைக்க ஆரம்பிக்கிறான். எக்ஸையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் வந்து வெளியே வருவாங்க. ஜாக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாஸ்டர் தண்டர் மவுண்டன் ஃபுல்லாக ரொம்ப ஹீட் இருந்துச்சு நீங்கள் யூஸ் பண்ண மீட்டர் டெக்னிக் அது வந்து எனிமீஸ் மட்டும் அட்டாக் பண்ணுறது உங்களுமே வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஹீரோக்கு என்ன பண்ணுறது கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாக வந்து பவர்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஜிண்டா அந்த கோல்டன் கோர் பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி அவனோட எனர்ஜி வந்து அவனுக்கு அப்சர்வ் பண்ணிட்டான். ஒரு கடத்தில் வந்து அந்த எனர்ஜி பற்றி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிருக்கேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபுல் கேனும் ஹீரோ வந்து அப்சர்வ் பண்ணிருவான். ஸோ அதை அப்சர்வ் பண்ணால் எனக்கு வந்து லைட்டாக வந்து இப்போ வந்து புத்துணர்ச்சியாக தெரியுது. ஆனால் என்னோட பவர் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ரிலீம் அதிகமானா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆனால் அவன் ஹாய் என்ன பண்ணுறது தெரியல. நம்ம சேபர் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த சேபர் வந்து அவன் வந்து ஒரு முட்டாள் தாப்பட்டு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பத்தில் நீங்கள் கவலைப்படுத்த
இருக்காங்கன்னா சரி ஓகே இந்த அண்டர் வாட்டர் புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது டெக்னிக்னா ஏன் இல்லை இருக்கே அப்படின்னு சொல்கிறதுனா சோல் கண்ட்ரோலிங் சொல்லலாம். இது வந்து இன்னொரு பேர் சோல் எக்ஸாமினேஷன். இதை பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சா சோல் எக்ஸாமினேஷன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணி கூறாள் இருக்கிற மெமரிஸும் பார்க்கணும்னா ஹீரோ உடனே பார்த்தா மெமரிஸ் வந்து பார்க்க முடியும். அதில் பார்த்தா அந்த கண்டி எப்படி இப்படிலாம் புரிஞ்சிருக்கு என்னென்ன இடங்களா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசமான பிம்பம் தெரியும். ஸோ அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மொத்தமாக இங்கே வந்து எல்லா ரெட் டோக்கன் வச்சிருக்கணும் வந்து என்னோட ஆளுங்க தான் யாராக இருக்கும் சண்டை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அந்த அம்மா ஆக்டோபஸ் சொல்லியிருக்கும் பார்த்தியா அவனை கொண்டு வரவங்களை பார்த்தீங்கன்னா தண்டர் வெப்பனை வந்து பரிசளிக்கப்படும்டா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஹீரோவும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டோபஸ்னா அவருக்கு ஒரு டோக்கன் கிடச்சிடும். அந்த ஒரு டோக்கனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல அதனோட பேர் போட்டு வந்து கான்ட்ராக்ட் போடுற மாதிரி இருக்குது. அவனோட பேர் தான் இருக்குது. ஸோ என் பிளட்டை வச்சு மேபி இதை பண்ணலான்ட்டு அவன் வந்து அந்த சீலில் பார்த்து அந்த பிளட் யூஸ் பண்ண சரி ஓகே என்னோட கல்டிவேஷன் எடுத்து நான் இம்ப்ரூஸ் பண்ண கண்டிப்பாக இருக்க பவர் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்க இதுக்கு ஏதாவது புக் இருக்குது ஏதாவது டெக்னிக் வச்சுனா ஓ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து பீமிங் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த பீமிங் டெக்னிக் பார்த்தீங்கன்னா டிமானிக் குயிக் வந்து பதில் யூஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல டிமானிக் குயிக் கல்டிவேஷன் நல்லா இருக்கும். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஆறாவை எலிமினேட் பண்ண முடியும். உங்கள் கல்டிவேஷனை ஸ்பீடப் பண்ண முடியும். இது வந்து ஒரு டிமான் கல்டிவேஷன் ஒரு வகை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மெர்மைடு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எங்கே போகுது நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து பிளட் ரெட் செல் மேன்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மெர்மைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இது சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ அவனோட பேரே பார்த்தீங்கன்னா வந்து சாங்கி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து சாங்கி இந்த இடத்துல என்ன பண்ணுறான் அப்படின்னா உடனே வந்து கத்தி சுற்றிக்கிட்டு இருக்கா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது செகண்ட் பிரதர் வந்து சாப்பை வந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதை பார்க்குற வந்து சாக்கி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் சாப்பை பொழுங்கு மாதிரியே தான் வந்து என்னை வந்து தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகுதா. ஸோ வந்து அண்ணன் வந்து உனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் டாப்லெட் கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு வந்து தண்டர் அப்படின்னு தேவைன்னா முட்டாப்பை இல்லை உனக்கு கொஞ்ச நாள் தெரியும் அந்த சாங்மோ ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லாக அவனுமே வந்து 13 கார்டியன்ஸ் அவனுக்கு ஒருத்தன் அவங்ககிட்ட இருந்து அது இம்மார்டல் கட்டி தப்பிச்சிருக்கான். கண்டிப்பாக அவனுக்கு ஸ்கில் இருக்குது நீ தனியாக பண்ண அவனோட முடியாது இந்த ஒரு டைம் வந்து கிளறா அவன் கூட வரான்னு சொல்லிட்டு அவனு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவன் சொல்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல இதெல்லாம் கேட்குறக்கு ஸோ ஒரு வேலை உண்மையிலே அந்த இன்னொரு பவர்ஃபுல்லாக இருப்பானு இருக்கா தம்பி வந்து நம்புறா அப்படின்னு சொல்லிட்டு அவனு போவேன். சரி ஓகே இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கா. நெக்ஸ்ட் இல்லை ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அப்சர்வ் பண்ணி அந்த எக்கச்சு கிடைச்சி இந்த ஹீரோ சொல்லிருக்கா. ஸோ இதுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அஞ்சு ஸ்டார் அஞ்சு ரெண்டு சேர்ந்து மெர்ச் பண்ணேன். ஆனால் அது ரெண்டுமே டெரிஃபைங்காக இருக்குது எப்படி வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறது தெரியல அப்படின்னு திடீர்னு அங்கே யாரோ வந்து வரதை பார்த்து ஹீரோ வந்து சொல்லிடுவான். இல்லை கண்டிப்பாக இல்லை யாரோ 2 பேர் வந்து பவர்ஃபுல்லாக என்ன வந்துருக்கான். அந்த இடத்துல 2 பேருமே வந்துருக்காங்க. இந்த இதில் சாப்பை வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ 2 பேர் வந்துருக்கா இவனுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை தான் வந்திருக்கான்ட்டு ஹீரோ வந்து ரெடி இருக்கு யார் நீங்கள் தேவையில்லை அவனை வந்து ரிங்கை ரிலீஸ் பண்ணுங்க அப்போதான் தெரியுது அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ்ன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல கண்டிப்பாக நான் சண்டை போட முடியாது 2 பேரும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டு இருக்க இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சாப்பா 2 பேர் தோற்றுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சாபர் இங்கே வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாபர் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துருக்கு எனக்கு எல்லாமே போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா தெரிச்சா தப்பிச்சா போன்ட்டு திருச்சி ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து அதுங்களும் தொடர்ந்துருக்கான். திடீர்னு அவன் வெப்பன் அடிப்பான். அந்த வெப்பன் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டாச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கட்டத்து மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன பண்ணதில்ல அதுங்க வந்து விடாமல் துரத்து இருக்கு. உனக்கு கண்டிப்பாக நான் வந்து கொள்ளு வந்துருப்பான். 2 பேருமே ஒவ்வொரு பக்கத்தில் அட்டாக் வந்துருக்கான். ஸோ ஹீரோ என்னடா பண்ண திடீர்னு சைட்லேருந்து ஒரு அட்டாக் வந்துகிட்டு இருக்கேன். ஸோ யாரும் கண்ணுமிக்க நேரத்தில் வந்து நம்ம அந்த அட்டாக் 2 பேரும் அடிச்சு தெரிய கொடுக்குறோம். யாரும் பார்த்து நம்ம சேபர் அசால்ட்டாக வந்து ஒரு ரிங் ரிலீஸ் பண்ணிருக்கான். அந்த சேபர் வந்துட்டு இருக்கா அண்ணா நான் வந்து வந்துட்டேன் இது ஏன்னா இப்போ வந்து இந்த ஆள் பெரிய ஆபத்தில் இருக்கும்னா சொல்லிட்டு இருக்கோம். பறவையா பறவை கறி சாப்பிட்ருவோம் ஆளாச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாப்பாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ வந்து எடா சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தம்பியாருன்னு வந்து சரியான டென்ஷன் எடுக்க நம்ம சேபுறோம். ஸோ வந்து இடத்துல ஹீரோ சொல்லுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ண பிளான் தப்பிச்சிடறா சேபரத்தை வந்து தயவு செஞ்சு வந்து நீ உயிரை இங்கே வந்து விட்டாத நம்ம பிளான் அப்படின்னா ஆமாம் நான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாமே அட்டாக் பண்ணதுருக்கான். இந்த இடத்துல பார்த்தா இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கானா இந்த பறவை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் இருக்கவங்கள சாப்பா அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மாட்டு கல்வி இந்த இடத்துல வந்து சாகை அட்டாக் பண்ணுறான். ஸோ இந்த பறவையை கொஞ்சம் சுட்டு சாப்பிடணும் தான் அவன்கிட்ட கொஞ்சம் பவர் இருக்கானா இதில் வந்து 10ஆதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் வந்து திரும்ப வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல 2 பேருமே விடாமல் மாற்றி சண்டை போட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பை பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பரை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தா அது பண்ணுறோம் எப்படி மாற்றி போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாவோ எதில் வந்து செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம சேப்பரை விடாமல் தப்பிச்சு போயிட்டு ஒரு இடத்துல என்ன பண்ணுறது அவனு பார்த்தீங்கன்னா இருக்கிற துணி எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தா சாக்கியை பார்த்து அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஒரு இடத்துல அவனுமே வந்து தடுக்க முடியாமல் இருக்கும். அது திடீர்னு பார்த்தா அவன் பாம்பாமேட்டோஸ் இப்போதான் தெரியுது இவனோட உண்மையான உருவம் ஒரு ஸோ வந்து ஓஷன் பைத்தான் அதனோட ஒரு வகையை வந்து சேர்த்துவேன். ஸோ இதை பார்த்து வந்து 2 பேருமே சரியான ஷாக்கு இதுக்கு எல்லாமே பாம்புகள் இருக்கா. அந்த பக்கம் அவனுமே பாம்பு வந்துட்டு ஸோ உங்கள் மரணத்தை யாராலையும் தடுக்க முடியும் இந்த ஃபார்ம்லேயே நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பாய்ஸ்னஸ்
பாய்ஸ்னஸ் கேஸை பரவி போட்டு ஸோ விட்டாமல் நம்ம சேபர் அட்டாக் பண்ணுறது. சேபர்லாம் அதெல்லாம் வந்து மிஞ்சிராளா இருந்தாலும் சேபரை அடித்து தூக்கி தூர போட்டுருக்கு. அதில் என்ன பண்ணுறதுல ஒன்றும் தெரியல. அந்த இடத்துல அந்த பாம்பை சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்கள கொல்ல பண்ணுறது. இதில் ஹீரோக்கும் சரியான ஹீரோ ரெண்டும் புடச்சிட்டு கொஞ்சமாக இருக்கா. ஹீரோ அவ்வளோதான் வந்து முடிச்சு விட்டாங்க போல அப்படின்னு சொல்லி ஹீரோ வச்சுருக்கான். ஒரு கட்டத்தில் வந்து அவனும் பவர் கேப்னு திரும்ப வந்துட்டு இருக்கா. அந்த பாம்பை பேசிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒன்று நான் அதை கொல்ல தான் போகிறேன். நானும் ஒன்று வச்சுத்தை செஞ்சு கொல்லான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கின்ற மாதிரி சொல்கிறான். இது டீலு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ என்ன பண்ணுறான், சைடில் ஒரு அட்டாக் கவனிச்சு அவனுக்கு போகிறாங்க. அந்த ஒரு அட்டாக் இந்த பாம்பே தூக்கி அடிச்சு ஏடா அதுன்னு பட்டு நம்ம சேபருக்கு அப்புறம் இந்த லெவலுக்கு பறந்துருக்காரு. 2 பாம்பையும் போட்டு போந்துருக்கான். என்னடான்னு பார்த்தா ரெட் மூணு இந்த கிரகணனாலே அதோட சீக்ரெட் டெக்னிக் பார்த்தா சேபர் எக்கச்சக்க எனர்ஜி பார்த்தா வந்து கேதர் பண்ணிட்டு 2 பைத்தானே போட்டு போட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பைத்தான நம்ம எப்படி இந்த பறவையோட சேர்ந்து இந்த அளவுக்கு வந்து திட்டிலேருந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த பைத்தாச்சு பார்த்து பேண்ட் சேபர் விட்டுற மாதிரி 2 இதுக்கு போட்டு பொழந்துக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து வேலைக்கு வச்சுட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ என்ன பண்ண அந்த மூன் லைட் அந்த க்ளோன்ஸ் இருப்பது அந்த ஷேடோஸ் வந்து வச்சு விடாமல் அதை வச்சு அட்டாக் பண்ணிருக்கான். ஸோ அவங்க எல்லாருமே இப்படி அட்டாக் பண்ணுறது. ஹீரோ போயிட்டு ஒரு கிக்காட்டுக்காக வந்து கிட்ட போகிறான். அவன் வந்து பார்த்தா என்னதான் வந்து தடுத்து சொல்லிருக்கான். உன்னாலலாம் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, செத்து போறடா, உங்களை மாதிரி பூச்சிலாம் வந்து என்னை வந்து என்ன பண்ண முடியும் இன்னைக்கு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தா அவனை அட்டாக் பண்ணுறான். ஹீரோ அட்டாக் பண்ண ரெண்டு ஃபைட்டிங் ஸ்கில்லும் பயங்கர கொடூரமாக இருக்குது. அந்த கெட்டத்தையே கொஞ்சமாக அடிச்சு போட்டே ஆரம்பிச்சு அந்த பத்திரம் பாம்பு பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பரை அட்டாக் பண்ணி போயிட்டு இப்படியே போயிருக்கு. அந்த பாம்பு வந்து நம்ம சேப்பரை மட்டும்தான் குறி வச்சு போயிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட பேக்கப் தர முடியல. ஸோ ஒரு கடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சேப்பர் இதெல்லாம் வந்து பொறுத்து போதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா ஜக்கத்தையே வெப்பன்ஸ் வரைச்சி பேசுகிறான். ஸோ அந்த பாம்பு வந்து அட்டாக் பண்ணிருக்கு. அந்த பாம்பு இந்த மேல் பக்கம் எங்கேயோ போயிடுச்சு. இதில் ஸோ வந்து உனக்கு கண்டிப்பாக நான் கொல்ல பண்ணுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வாய் வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் பீம்பரை ஒரு அட்டாக் அமைச்சிடா. சேப்பர் 2 பேரும் மாற்றி ஃபைட் பண்ணிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸோ அந்த பைத்தனோட வந்து பவர் தான் அதிகமாக இருக்குது. சேப்பர் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அதில் கூட சண்டை போடும்போது கஷ்டமாக இருக்கும் சொல்லிட்டு போகிற போக்கில் இருக்கிற எல்லாத்தையும் உடச்சு விட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இவன் தான் அப்படி போயிட்டு இருக்காது. நம்ம வந்து நம்ம ஹீரோ பார்த்தா அப்படி போயிட்டான். ஸோ ஹீரோ கொஞ்சம் தூரம் போனோம் பார்த்தீங்கன்னா ஒரு சுழலில் அவனை மாட்டிக்க ஆரம்பிச்சு. அந்த சுழலில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் தூக்கி வச்சிருக்கா. இந்த சுழலில் மாட்டிக்கிட்டே நீ எங்கே போனால் தப்பிக்க முடியும் இருக்கா. திடீர்னு அவனை தூக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாய்சன் படுக்கை ஸோ விஷப் படுக்கை அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ எடுத்து ஸோ அந்த இடத்துல ஒரு ஜாக்கெட் பாய்சன் இருக்கு. அந்த பாம்பு சொல்லிட்டு இருக்கு. சரி கடைசி அந்த டாக்ஸிக் ஸ்வாம்கள் நீயே வந்துட்டு உன் மரணத்தை நீயே தேடிக்கிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ சொல்லுவான். ஸோ உன்னால் முடிஞ்சா என்னைக்கு வந்து அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒரு எபிசோடு தாழ முடியாது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. ஸோ த்ரோன் ஆஃப்ஸில் BTTH சேனல் சார் கண்டிப்பாக நான் வந்து இந்த சண்டேஸில் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்களோட கமெண்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே பை 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 பை. ஸோ முக்கியமான விஷயம் நமக்கு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏதாவது சஜஷன் வீடியோ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படிங்கிறவங்க தாராளமாக சொல்லலாம். நான் கண்டிப்பாக என்ன வந்து அப்டேட் பண்ண வந்து ட்ரை பண்ணிப்பேன். ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைட் பண்ணுங்க. பை பை பை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்கப்பா.